அப்போ அந்த பாவம்னு சொல்றாங்க. அவங்கன்னா வந்து பாவம்னு சொல்றவனா ரோட்ல நடந்து போறவங்களா இருப்பாங்களா? கிடையாது. அது மனித அபிமான அடிப்படையில அதை வந்து நம்ம காப்பகத்துல வச்சோ இல்ல அதுக்கான என்ன திட்டமோ அதை நம்ம வகுத்து கொடுத்தா கரெக்டா இருக்கலாம். அதை விட்டுட்டு வந்து கடிக்குது அதை வந்து எதுவும் செய்யக்கூடாதுன்னா வந்து தப்புதான் அது. ஆனா சும்மா இருக்கிறவங்க எல்லாரையும் கடிக்க போகாது அது. இப்ப நீங்க கூட நிக்கிறீங்க, உங்க பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கு, எதனா பண்ணுச்சா உங்கள? எதுவும் பண்ணல. அதை சீண்டுனாதான் அது திருப்பி கடிக்க போகும். Stray dogs are a menace to the society. அதை eradicate பண்ணோம். If they are dog lovers, let them keep as many dogs as possible in their house. It should not be a public nuisance. 3-4 ஒன்றா சேர்ந்துக்குதுங்க. இப்படி கடகன்னு ஓடுதுங்க, இப்படி கடகன்னு ஓடுதுங்க. நம்ம மூசி இருந்தால் நம்ம கல் எடுத்து அடிக்கிறோம், தெருத்துறோம், கொம்பால் அடித்து தெருத்துறோம், ஓடிடுதுங்க, திருப்பின்னு வந்துடுதுங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கேன்னு சில பேர் கொந்தளிக்கிறாங்க. ப்ளூ கிராஸ் கொந்தளிக்கிறாங்க. கொந்தளிக்கலாம் எனக்கு கரெக்டு ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த ப்ளூ கிராஸ் கொண்டே ஒரு அடைக்கலம் கொடுங்க. தெரு நாய்களை ப்ளூ கிராஸில் கொண்டு போய் ஒரு காப்பகம் மாதிரி கொண்டு போய் பண்ணுங்க. ஒன்றும் வேணாம்னு சொல்லலை. நாங்கள் ப்ளூ கிராஸை நாங்கள் குறை சொல்ல விரும்பலை. நீங்கள் விலங்குகள் மேலே அனுதாபம் காட்டுங்க. அதே இது மனிதர்கள் மேலே கொஞ்சம் அனுதாபம் காட்டுங்க. புரியுதா? நைட்டில் அதை வண்டி பைக் பின்னாலே ஓடிந்தார். ஓடுறது வந்து கீழே உழுந்து 2 காலுமே போச்சு. அப்படி ஒரு மனுஷன் வாழ முடியுமா சொல்லு? ஏன் இந்த நாய்களை பிடிச்சின்னு போனா என்ன இவங்க?